Hi guys, welcome to Toppiful Samaiyal. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு நம்மளோட டிஷ்ஷஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ட்ரை சிக்கன் அண்ட் ஆல்சோ சிக்கன் கோலா பால்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அவங்க ரொம்பவே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ் அண்ட் ட்ரை ஆல் தி அதர் ரெசிபீஸ் ஆல்சோ. ஸோ என்ன டிஷ்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே சிவப்பரிசியில் வந்துட்டு கேலரிஸ் நிறையா இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்லாம், யார் வேணால் சாப்பிட்லாம். ஸோ இதை வந்துட்டு நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த பவுலுக்கு 1 பவுல் அரிசி எடுத்து அது வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். அந்த ஈரம் காயறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஈரம் காயணுங்கிற அவசியம் இல்லை, பாதி காஞ்சாலே போதும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சாச்சு. அது வந்துட்டு சாதா அரிசி, அது ஊற வச்சது, இது பொடியாக்குனது. ஸோ இந்த மாதிரி நல்லா மாவை அரைச்சிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் ஹாஃப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அண்டு துணி வந்துட்டு நல்லா ஈரமான துணி, காட்டன் கிளாத் நல்லா தண்ணியில் நனைச்சி அப்புறம் அது மேலே விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு மாவை வந்துட்டு இதில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்துட்டு இது வெந்துடும். ஸோ இதுவும் வெந்துடுச்சு. சைடில் வந்துட்டு நல்லா அழுத்தி கட்டிக்கோங்க. துணி வந்துட்டு அவுறாமல் இருக்கிற அளவுக்கு கட்டிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். ஆக்சுவலி இப்படி தான் வந்துட்டு ஊருங்கள்லாம் பண்ணுவாங்கங்கிறதுனால நாங்கள் இப்படியே பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட வந்துட்டு இந்த புட்டு குழாய் இல்லை. ஸோ வந்துட்டு நான் கையிலே தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் உப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம வந்துட்டு உப்பு அப்படியே ஆட் பண்ணோன்னா எங்கேயாவது போயிட்டு அப்படி கட்டியாக நின்றக்கூடாதுங்கிறதுனால தண்ணியில் உப்பு கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். அதனால் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் தேங்காவை இது கூட போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உப்பு கறிக்கும், அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம டபுள் டைம் வேக வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்துட்டு பச்சை அரிசி, நம்ம ஃபுல்லாக கூட அது காய வைக்கலை, ஈரமான அரிசிங்கிறனால 2 வாட்டி இதை வந்துட்டு வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு உருண்டை பிடிக்கிறது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்படி உதிரியாகவே இருக்கல. நான் வந்துட்டு தேங்காய், உப்பு தண்ணி, அப்புறமா சக்கரைலாம் போட்டு வச்சுருக்கோம், அதை நீங்கள் அப்படியே கூட அடுப்பில் வச்சு வேக வச்சு கூட அப்படியே சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம். ஸோ இதை வந்து 2வது வாட்டி நம்ம வேக வைக்க போகிறோம். 2வது வாட்டியும் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வேக வச்சுருக்கேன்னா 10 மினிட்ஸில் வெந்துடும். இது 10 மினிட்ஸே ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். ஸோ சைட்லேருந்து நல்லா ஆவி வரும், அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துடலாம். இதை ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நம்ம சிவப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. அண்ட் ஆல்சோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் நவ் டிப்ஸ் டைம். ஸோ இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னதுரா இது அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. இது வந்துட்டு திப்பிலின்னு சொல்லுவாங்க. திப்பிலி வந்துட்டு கோல்டுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மருந்து. ஸோ இது வந்துட்டு கடையில், நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். திப்பிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்துட்டு சுறுசுறுன்னு இருக்கும் நாக்கில், பொடியை நாக்கில் வச்சிங்க அப்படின்னா சுறுசுறுன்னு இருக்கும். ஆக்சுவலி இது கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது, டக்குன்ட்டு கேட்கும். இது உங்களுக்கு வந்துட்டு ரன்னிங் நோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு இந்த திப்பிலி வந்துட்டு லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை வந்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கு 1 ஸ்பூன் கூட 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் திப்பிலி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை டெய்லி சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு கண்டிப்பாக கேட்கும். எங்கள் வீட்டிலலாம் யாருக்காவது கோல்டு பிடிச்சது, இல்லை தொண்டை கரகரன்னு இருந்துச்சு அப்படின்னா, கோல்டு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எங்கள் அம்மா இது போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல இது மருந்து மாதிரி கோல்டுக்கு. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு பிடிச்சது அப்படிங்கிறதுக்காக நம்ம வெளியில் போய் டேப்லெட், மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட் வாங்கி போடுவோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு டேப்லெட் வாங்கணும்னு போனால் கூட ஃபோன் நம்பர், அட்ரஸும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம இந்த மாதிரி திப்பிலி வந்துட்டு வாங்கி நம்மளே இது மாதிரி பவுட்ரு பண்ணி சாப்பிட்டோன்னா இது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். ஸோ until then bye bye.